உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் விங்கிரத்னம். சவுக்கு வழக்கு அப்டேட். சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்பட்டு 6 மாத காலத்திற்கு மேலே ஆயிடுச்சு. 2 குண்டர் சட்டம் அப்படிங்கிறது பாய்ச்சப்பட்டிருக்கு. முதல் குண்டர் சட்டம் அப்படிங்கிறது நீதிமன்றம் ரத்து செஞ்ச பிறகும் கூட ஏற்கனவே ஜாமீனில் எடுத்த ஒரு வழக்குக்காக மறுபடி குண்டர் சட்டம் அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கு. அந்த வழக்கு நேற்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்துச்சு. 9ஆம் தேதி வழக்கை ஒத்தி வச்சுருக்காங்க. இந்த வழக்கோட முழு டீட்டெயில்ட நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. திராவிட மாடல் எவ்வளவு கேவலமானது அப்படிங்கிறது இந்த வழக்கை நம்ம தீர ஆராய்ச்சி பார்த்தாலே தெரியும். நீதிமன்றம் சொன்னக்கூடிய சில விஷயங்கள் அப்படிங்கிறது அதிர்ச்சி தரக்கூடியதாக இருக்குது. இந்தியாவில் போடப்படுற குண்டர் சட்டங்களில் 51 வழக்குகள் தமிழ்நாட்டிலேருந்து மட்டும்தான் போடப்படுது. அதாவது இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா மாநிலங்கள்லையும் சேர்த்து 49% தான் வழக்கு போடப்படுது. தமிழ்நாடுங்கிற ஒரு மாநிலத்தில் மட்டும் 51% வழக்குகள் பாய்ச்சப்படுது. அப்படின்னா குண்டர் சட்டத்தை தமிழ்நாடு அரசு எவ்வளவு கீழ்த்தரமாக பயன்படுத்துது அப்படிங்கிறத ரொம்ப எளிதாக புரிஞ்சுக்கலாம். இதில் கொடுமையோட உச்சம் என்ன அப்படின்னா, குண்டர் சட்ட வழக்குகளில் எதுவுமே நிற்கிறது இல்லை. 99% மேலே போடப்படக்கூடிய குண்டர் சட்டம் எல்லாமே நீதிமன்றத்தால் நீக்கப்படுது. அப்போ இது ஒரு பழிவாங்கும் நோக்கத்துக்காக தான் பல குண்டர் சட்டங்கள் அப்படிங்கிறது பாய்ச்சப்படுதோ அப்படின்னு நாம் சந்தேகிக்கிறோம். இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் ஜப்பானில் கல்யாணராமன் அப்படின்னு ஒரு கமலஹாசனோட படத்தை பார்த்துருப்பீங்க. இப்போ நாம் அமெரிக்காவில் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு புது படம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அதை பற்றியும் பேச போகிறோம். முதல்ல சவுக்கு சங்கர் வழக்கிலேருந்து வந்துடுவோம். சவுக்கு சங்கர் தன் மீது போடப்பட்ட 16 வழக்குகளையும் ஒரே வழக்காக மாற்றி விசாரணை செய்யணும் அப்படின்னு அவரோட தரப்பில் வாதம் அப்படிங்கிறது முன்வைக்கப்பட்டிருக்கு. இது ஏற்கக்கூடிய வாதமா அப்படின்னு பார்த்தா 100% 100% இது ஏற்கக்கூடிய வாதம் தான். ஏன்னா உச்சநீதிமன்றம் ஏற்கனவே ஒரு தீர்ப்பில் சொல்லியிருக்கு, ஒரே குற்றத்திற்காக ஒரு வழக்கு மட்டும்தான் தொடுக்க முடியும். அதாவது உதாரணமாக பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இப்போ நான் பொய் சொல்கிறேன், இது உண்மை குற்றச்சாட்டு இல்லை, இது பொய் குற்றச்சாட்டு. இப்போ நம்ம தளபதி ஸ்டாலின் முதலீடுகளை ஈர்க்கிறதுக்காக போயிட்டுருக்காரு இல்லையா, அவர் முதலீடுகளை ஈர்க்க போல அவர் இங்கே ஊழல் பண்ணி சேர்த்த சொத்தை கொண்டு போய் முதலீடு பண்ண தான் போயிருக்காரு அப்படின்னு நான் பொய்யா ஒரு தகவலை சொன்னேன்னு வச்சிங்களேன், இது தப்பு. இது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியாது, என்கிட்ட ஆதாரம் இல்லை. இப்படி ஆதாரம் இல்லாமல் நான் அவதூறுகளை பரப்பணும்னா அது தப்பு. ஒரு எடுத்துக்காட்டுக்காக தான் சொல்கிறேன். உடனே இதை தூக்கிட்டு கேஸ் போட்டுறாதீங்க, நிற்காது. இப்படி ஒரு வழக்கு போடுறாங்கன்னு வச்சிங்களேன், நம்ம உடன்பிறப்புகளோட ஐடிவிங்க தான் இருக்குல்ல, எல்லா இடத்துலையுமே இருக்குது. தமிழகம் முழுக்க எல்லா மாவட்டங்கள்லையும் இருக்குது. நான் இவன் பேசுனது தப்பு, முதல்வர் மீது வேணும்னே அவதூறு பரப்புகிறான் அப்படின்னு என் மேலே இந்த ஒரு பேட்டிக்காக ஒரு வழக்கு தான் போட முடியும். உங்கள்கிட்ட ஐடிவிங்க இருக்குது, கட்சிக்காரன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மாவட்டத்துலேயும் வழக்கு போட முடியுமான்னா முடியாது. இதுதான் உச்சநீதிமன்றம் பழைய தீர்ப்புகளில் சுட்டி காமிச்சிருக்கு. அது மாதிரி இந்த பெண் காவலர்கள் குறித்து சவுக்கு சங்கர் அவதூறாக பேசினார், அவர்களோட மனம் நோகும்படி பேசினார் அப்படிங்கிறது ஒரே ஒரு சம்பவம் தான், ஒரே ஒரு பேட்டியில் அவர் சொன்னது. இதுக்காக அவர் மீது வழக்கு போட்டோம் அப்படின்னா ஒரு வழக்கு தான் போட முடியும். தமிழகம் முழுக்க பெண் காவலர்கள் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அங்கங்கே இஷ்டத்துக்கு வழக்கு போட முடியாது. அப்படி போடப்பட்ட வழக்கு தான் 16 வழக்குகள். எதுக்காக 16 வழக்கு போடுறாங்க? 16 தள்ளுபடி ஆகிடும் அப்படிங்கிறது திராவிட மாடல் வழக்கறிஞர்களுக்கும் தெரியும், திமுக காரனுக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் ஏன் 16 வழக்கு போடுறான் அப்படின்னா, ஒவ்வொரு ஊராக வேனில் அழைச்சிட்டு போய் அலகழிக்கிறது. இப்போ சென்னையில் ஒரு வழக்கு விசாரணை அப்படின்னா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் போடுவாங்க. அங்கேருந்து இங்கே இழுத்துட்டு வரணும். இரவு பகல் தூங்க முடியாமல் வாகனத்திலே அலகழிக்கணும். கோயம்புத்தூரில் போய் வழக்கு விசாரணைக்கு ஆஜரானா அடுத்த நாள் வேறு ஏதாவது ஒரு பக்கம் பெரம்பலூர், மறுபடியும் ரிட்டர்ன் இங்கே கொண்டு வா, அதன் பிறகு நேராக கன்னியாகுமரி பக்கம் போ. இப்படியே அலகழிச்சிக்கிட்டு இருந்தால் ஏற்கனவே சர்க்கரை வியாதியால் பாதிக்கப்பட்டிருக்க சவுக்கு சங்கர் அவர்களுக்கு உடல் உபாதைகள், உடல் களைப்பு ஏற்பட்டு இயற்கையான முறையில் அவர் மரணமடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு வேலைகளும் செய்கிறாங்க அப்படின்னு நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுறேன். இயற்கையான முறையிலேயே மரணம் அடையணும், ஆனால் அது ஒரு என்கவுண்டராகவோ இல்லை விசாரணை கொலையாவோ லாக்அப் டெத்தாவோ இருக்கக்கூடாது. எனக்கு தான் ஏற்கனவே ஏகப்பட்ட வியாதி இருக்குது, அங்கே எங்கேன்னு கேஸை போட்டு நம்ம அலகழிப்போம், எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு அட்டாக் போய் தொலையாமலா போயிடுவான் அப்படிங்கிற ஒரு கொடூரமான புத்தியோட திராவிட மாடல் செயல்படுது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். காவல்துறையினருக்கு இது எல்லாமே தெரியும். இப்போல்லாம் கேஸ் போட்டால் நிற்காதுன்னு அவங்க என்ன பண்ணுவாங்க, அரசாங்கம் சொன்னால் செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற கண்டிஷன். அப்படி இல்லைன்னா
இந்த கஞ்சா வச்சுருந்த வழக்கில் குண்டர் சட்டம் போடப்பட்டிருக்கு. கஞ்சா வழக்குக்கு அவர் ஜாமீன் வாங்கிட்டார். அப்புறம் எப்படி அதே வழக்கில் குண்டர் சட்டம் போட முடியும்? சரி, சவுக்கு சங்கர் கஞ்சா வச்சுருந்தார் அப்படின்னு நீங்கள் வழக்கு போட்டுறீங்க. அதே புட்டப் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரியும். சவுக்கு சங்கர் யார்கிட்டேருந்து கஞ்சா வாங்கினார் விசாரணை நடத்தி அவரை கைது செஞ்சீங்களா? உங்களோட தாட்டுக்கே வருவோம். சவுக்கு கஞ்சா வச்சுருந்தார், யார்கிட்டேருந்து வாங்கினாருன்னு சவுக்கு கிட்ட விசாரணை நடந்துச்சா? காவலில் எடுக்கிறீங்கல்ல, கஸ்டடியில் எடுக்கிறீங்கல்ல, கஸ்டடியில் எடுத்து நீங்கள் கண்டுபிடிச்சது என்ன? சவுக்கு யார்கிட்டேருந்து கஞ்சா வாங்கினார்? சவுக்கு ஒரு கிலோ வச்சுருந்தார் அப்படின்னு வச்சுக்கிட்டா சவுக்குக்கு கொடுத்தவன் 1க்கும் மேற்பட்ட கிலோ வச்சுருப்பான். அதான உண்மை. அவனை ஏன் கைது செஞ்சு குண்டர் சட்டம் போடப்படலை? காவல்துறையால் கண்டுபிடிக்க முடியலையா அப்படிங்கிற கேள்வி இங்கே எழுதா இல்லையா? அதுபோக இன்னைக்கு தமிழகத்தில் கஞ்சா புழக்கம் இல்லாத இடமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு கஞ்சா பெருகி ஆறாக ஓடிக்கிட்டு இருக்கு. அங்கங்கே டோப்பை போட்டுக்கிட்டு இருக்கானு. கஞ்சா வழக்கில் எத்தனை பேருக்கு நீங்கள் குண்டர் சட்டம் போட்டுறீங்க? எத்தனையோ கஞ்சா வழக்குகளில் கைது செய்கிறீங்க, ரிமாண்ட் பண்ணுறீங்க, அவன் பெயிலில் வந்துடுறான். எல்லாருக்குமா குண்டர் சட்டம் போடப்படுது? எதுக்காக சவுக்கு சங்கருக்கு மட்டும் குண்டர் சட்டம்? அதுவும் ஜாமீன்தார் நிப்பாட்டி வெளியில் வந்த ஒரு வழக்கில் எதுக்கு மறுபடியும் குண்டர் சட்டம்? ஒரு குண்டர் சட்டம் ரத்தான உடனே எதுக்கு இன்னொரு குண்டர் சட்டம்? இது அப்பட்டமான பழிவாங்கும் நடவடிக்கை. சவுக்கு வெளியில் இருந்தால் நம்மளால் நிம்மதியாக திருட முடியல, நம்மளால் ஊழல் பண்ண முடியல, ரோட்டில் கார் ஓட்ட முடியாது. அவன் இருந்தால் கேள்வி மேலே கேள்வியாக கேட்பான். சவுக்கு பேசுகிறத மக்கள் விரும்புகிறாங்க. சவுக்கு மாதிரி ஒரு நபர் தேவை அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. அதை நாம் உடைக்கணும். சவுக்கு மாதிரி அவனாவது ஆரம்பிச்சிங்க பேச, உங்களுக்கும் இதே கதி தாண்டா அப்படின்னு மறைமுகமாக மிரட்டல் விடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பாசிச எண்ணம். கருத்து சுதந்திரத்திற்கு எதிராக முதல்ல நிற்கக்கூடிய கட்சி திமுக தான் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இவங்க தான் பெரிய கருத்து சுதந்திர புலிகள் அப்படின்னு பேசுவானுங்க. இன்னைக்கு முகுல் ரோஹித்கியை வச்சு சவுக்கு சங்கருக்கு எதிராக வாதாடி இருக்காங்க. முகுல் ரோஹித்கி யாரு? இந்தியாவோட 12வது அட்டர்னி ஜெனரலாக இருந்தவர். ஒரு ஹியரிங்க்கு பல லட்சங்கள் சம்பளம் வாங்கக்கூடியவர். யாரோட காசுலேருந்து அவருக்கு சம்பளம் கொடுக்குறீங்க? மக்களோட வரி பணம். சவுக்கு சங்கரோட உங்களோட தனி மனித வன்மத்துக்காக, தனி மனித அச்சத்துக்காக பழி வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுக்கு மக்கள் வரி பணம் அப்படிங்கிறது முகுல் ரோஹித்கி மாதிரியான நபர்களுக்கு லட்சங்களில் சம்பளமாக போகுது அப்படிங்கிறது வேதனையாக இருக்கா இல்லையா? இவங்க அப்படியே பிஜேபியை ஃபாலோ பண்ணுறாங்க. மோடி தான் ஸ்டாலின், ஸ்டாலின் தான் மோடி. ரெண்டு பேர்த்துக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. செந்தில் பாலாஜி அவர்களோட வழக்கில் தமிழ்நாடு திமுக என்ன சொல்லுது? இது ஒரு திட்டமிட்ட பழிவாங்கும் நடவடிக்கை. செந்தில் பாலாஜிக்கு எதிராக ஈடி தரப்பு வழக்கறிஞராக இதே முகுல் ரோஹித்கி தான் கிளம்புறங்கினார். லட்சங்களில் சம்பளம் வாங்கக்கூடிய முகுல் ரோஹித்கியை எதுக்கு நியமனம் செய்யணும் அப்படின்னு அன்னைக்கு ஈடியை பார்த்து கேள்வி கேட்ட அதே திமுக இன்னைக்கு சவுக்கு சங்கர் வழக்கில் முகுல் ரோஹித்கியை அரசு தரப்பு வழக்கறிஞராக நியமனம் செஞ்சுருக்கு. ரெண்டு பேத்துக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? மோடி, உதயநிதி, டாடி, ரெண்டும் ரெண்டாப்ப, ரெண்டும் கரண்டாப்ப அப்படின்னு சிம்பிளாக முடிச்சுக்க வேண்டியதுதான். நீ அங்கே பாயசம் பண்ணுற, நீ இங்கே பாயசம் பண்ணுற. அவன் டெல்லி விவசாயிகள் போராட்டம் நடத்துகிறானா அடிக்கிறான். நீங்கள் மேல்மாவட்ட விவசாயி போராட்டம் நடத்துகிறானா அவன் மேலே குண்டாஸ் போடுற. நீங்கள் பரந்தூருக்கு போராடுறவன் மேலே வழக்கு போடுற. ரெண்டு பேத்துக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? ரெண்டு பேரும் ஒன்று தானே. நீ பாசிசத்தை பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படிங்கிற கேள்வி இங்கே எழுது. எவனும் கேட்க மாட்டான், நாம் கேட்போம். அதோட சவுக்கு சங்கர் வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தபோது சவுக்கு சங்கர் தரப்பில் இந்த வழக்குகள் எல்லாத்தையும் ஒன்றா விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான கேள்வி அப்படிங்கிறது தமிழக அரசு தரப்புக்கு கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் தமிழக அரசு விளக்கம் கொடுக்கல. இதை 9ஆம் தேதிக்கு நீதிமன்றம் ஒத்தி வச்சிருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, இதில் முகுல் ரோஹித்கி வாதாடுறது என்ன அப்படின்னா, இது பெரிய ஒரு விஷயம், இந்த வழக்கில் தீர ஆராயணும், பதில் கொடுக்கறதுக்கு நேரம் வேணும்னு வாதாடுறார். முகுல் ரோஹித்கி மாதிரியான ஒரு மூத்த வழக்கறிஞர் இப்படி ஒரு கேவலமான வாதம் வச்சதை பார்க்கவே முடியாது. என்ன வாதம் அப்படின்னா, சவுக்கு சங்கர் இந்த வழக்கை சேர்த்து விசாரிக்கணும், குண்டர் சட்டம் 2வது வாட்டி போடப்பட்டதை ரத்து செய்யணும். இதுதான் அவரோட வாதம். இதில் முகுல் ரோஹித்கி பேசுனது என்ன? இவர் ஏற்கனவே நீதிபதிகளுக்கு எதிராகவே பேசியிருக்காரு. நீதிபதிகள் லஞ்சம் வாங்கிட்டு தீர்ப்பு சொன்னாங்கன்னு பேசியிருக்காரு. இந்த வழக்குக்கும் இந்த வாதத்துக்கும் சம்பந்தம் இருக்காங்கிற அடிப்படை அறிவு இந்தியாவோட மூத்த வழக்கறிஞர் 12வது அட்டர்னி ஜெனரலாக இருந்த முகுல் ரோஹித்கிக்கு கொஞ்சம் கூட இல்லை. சவுக்கு சங்கரை பழி வாங்கணும் அப்படின்னு அரசு தரப்பு நினைக்குது. அரசு தரப்புகிட்ட வாங்கின வக்கீல் ஃபீஸுக்காக இஷ்டத்துக்கு பேசியிருக்கார். இந்த வழக்குக்கும் சவுக்கு நீதிபதிகளை பேசுனதுக்கு என்ன சம்பந்தம்? எந்த நீதிபதியை பேசினாரோ அதே நீதிபதி தான் சவுக்கு சங்கருக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கிலேருந்தே விடுதலை செய்யணும்னு சொன்னார். அதே ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் தான். ஏன் இது முகுல் ரோஹித்கி தெரியாதா?
இந்த மாதிரி வழக்கில் சம்மந்தம் இல்லாமல் ஒரு வாதம் சவுக்கு மேலே தப்பு இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் சவுக்கு மேலே தப்புன்னு சொல்லிட்டு போங்க. சம்மந்தம் இல்லாத வாதத்தெல்லாம் கொண்டு வந்து வைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, சவுக்கு சங்கரை முடிஞ்ச வரைக்கும் இன்னும் கொஞ்சம் நாள் உள்ளே வச்சுருந்துருக்கணும். எவ்வளோ நாள் வச்சிட முடியும்? என்ன கொலையாக பண்ணிவிடுவீங்க சொல்லுங்கள்? சவுக்கு சங்கரை உங்களால் கொல்லவே முடியாது. ஏன்னா சவுக்கு சங்கர் ஒரு ரவுடியோ பொறுக்கியோ தீவிரவாதியோ எதுவுமே கிடையாது. சவுக்கு சங்கர் ஒரு பேச்சாளர், ஒரு அரசியல் விமர்சகர், பேசுகிறாரு. அந்த மாதிரி ஒரு நபருக்கு ஏதாவது ஒன்று நடந்தால் அந்த இறப்புல இருந்து 1000 சவுக்கு சங்கர்கள் பிறப்பார்கள் அப்படிங்கிறது திமுகவுக்கு நல்லாவே தெரியும். சவுக்கு சங்கருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது திமுக தனக்கு தானே குழி வெட்டிக்கிட்டு போய் படுத்துக்கிறதுக்கு சமம். அதனால் இதை செய்ய மாட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ நாள் உள்ளே வச்சுருந்தணும் அப்படின்னு பார்ப்பாங்க. 9ஆம் தேதி வரைக்கும் அவகாசம் கொடுத்து நீதிமன்றம் ஒத்தி வச்சிருக்கு. இதில் சவுக்கு சங்கர் அவர்கள் என்ன புழல் சிறைக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கான காரணம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க. புழல் சிறையில் நிறைய புத்தகங்கள் இருக்குது, நாங்கள் போனால் புத்தகங்கள் படிப்பேன், அந்த காரணத்துக்காவது என்ன புழல் சிறைக்கு மாற்றுங்கன்னு சொல்லியிருக்காரு. 9ஆம் தேதி விசாரணைக்கு இந்த வழக்கு வரும்போது இந்த சிறை மாற்றம் சார்ந்த உத்தரவுகளும் பிறப்பிக்கப்படும் அப்படின்னு நீதியரசர் சந்திரசூட் அமர்வு அப்படிங்கிறது நேற்று அறிவிச்சிருக்கு. எது எப்படியோ ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக தெரியுது. சவுக்கு சங்கரை பார்த்து இந்த ஆட்சி தொடர் நடுங்குது, கிடுகிடுன்னு ஆடுறாங்க. ஒரு தனி மனிதனை பார்த்து எதுக்கு அவ்வளோ பயம்? நீங்கள் தான் பெரிய வீர தீர சூர புலிகள்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஒத்த சவுக்கு சங்கர் உங்களை வச்சு செஞ்சுருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே தெரியுது. இல்லாட்டி முகுல் ரோஹித்கெல்லாம் கொண்டு வந்து நீங்கள் நியமனம் செய்வீங்களா? ரொம்ப நாளைக்கு ஒருத்தரை சிறையில் அடைச்சிட முடியாது. நீதிமன்றம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது இதுக்கு 9ஆம் தேதி ஒரு நல்ல தீர்வை சொல்லும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட நம்ம ஜப்பானின் கல்யாணராமன் அமெரிக்காவில் ஸ்டாலின் விவகாரத்துக்கு வருவோம். முதலீடுகளை ஈர்க்க போனார். எங்கேயாவது கான்ஃபரன்ஸுக்கு போனாரா? யாரையாவது போய் வெளிநாட்டு நிறுவனங்களை சந்திச்சாரா? எந்த செய்திகளும் எனக்கு தெரியல. எனக்கு வரலையோ இல்லையோ தெரில. இருந்தால் சொல்லுங்கள், நான் அதை கூட பேசுவோம். முதல்வர் வந்து போனார், மூட்டை கட்டி முதலீடோடு வந்துட்டார் அப்படின்னு இருந்தால் சொல்கிறதுக்கும் நம்ம தயாராக இருக்கோம். பச்சை குழந்தை மாதிரி பச்சை பிள்ளைங்க தான், அவர் தப்பு சொல்லலை. ஏன்னா ஒரு வயதில் முதியவர், வயோதிகம் காரணமாக அந்த குழந்தை மனசு அப்படிங்கிறது வந்துடும். 70 வயதை கடந்தாலே முதியவர் தானே. அதனால் இந்த வயசாகிடுச்சுன்னா அந்த குழந்தையாக மாறிடுவாங்கல்ல, அப்படி தான் இந்த குழந்தையும் மாறிடுச்சு. அதோட இந்த டிங்கிடி டிக்கிரி கேம் விளாண்டுக்கிட்டு இருந்தார், அதெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள். இங்கேருந்து போகிறது எப்படி சொல்கிறது, இங்கே இருந்தாலும் பெப்பே தான், அங்கே இருந்தாலும் பெப்பே தான். இந்த பெப்பே எங்கே இருந்தால் என்ன அப்படிங்கிற மாரி இங்கே நடந்தாலும் ஃபோட்டோ ஷூட்டு தான், அமெரிக்காவில் நடந்தாலும் ஃபோட்டோ ஷூட்டு தான். ஃபோட்டோ ஷூட்டு எங்கே நடந்தால் நமக்கு என்ன? முதலீடுகள் வருமா அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரியான வீடியோக்களும் நல்ல தரமான கண்டென்ட்டுகளும் வந்துக்கிட்டே இருக்கும். இது தொடர்பாக நிறைய ஆய்வுகள் செஞ்சுக்கிட்டு தான் பேச வேணும் அப்படிங்கிறதால அடுத்த வீடியோவில் பேசுவோன்னு சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன்.